நெல்லையிலும் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவு மையம் அமைப்பதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நெல்லையிலும் விரைவில் அமைகிறது தேசிய பேரிடர் மீட்பு பிரிவு மையம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். கூடுதல் விவரங்கள் சிவகுமார். அதாவது தேசிய பேரிடர் குழுவோட பிராந்திய மையம், அதாவது தேசிய பேரிடர் மீட்பு பிரிவோட ஒரு கிளை நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற ராதாபுரத்தில் அமைய இருக்கிறதா சொல்லி தற்போது நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கேரள மாநில பேரிடர் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில மண்டல தேசிய பேரிடர் மையம் ஒன்று செயல்பட்டு இருக்குது. இந்தியாவோட 18 இடங்கள்ல மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் கீழ் இயங்கி வரும் தேசிய பேரிடர் மையம் செயல்பட்டு இருக்குது. இதில் ஒரு அங்கமா தமிழகத்துல அரக்கோணம் ஆகிய பகுதியில செயல்பட்டு வருது. இது என்ன, அதாவது அரக்கோணத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற படை என்ன செய்யும் அப்படின்னா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் பேரிடர் சமயங்கள்ல இந்த குழுவினர் சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவாங்க. அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவுக்கு கீழே கேரள மாநில திருச்சூரிலும், அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் பகுதி தீவுல சென்னையில அந்தமான் நிக்கோபார் பகுதியிலும் சென்னையிலும் மண்டல தேசிய பேரிடர் மீட்பு படையின் மண்டலமாக செயல்பட்டு வருது. இதனை ஒரு கட்டமா தற்போது 4வது இடமாக நெல்லை மாவட்டத்தில் ராதாபுரத்துல தேசிய பேரிடர் மீட்பு படை அமைக்கப்பட இருக்குதுங்க. இதுல 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் குழு பிராந்திய மையத்துல 24 மணி நேரமும் பணியில இருக்கும். அதிநவீன மீட்பு உபகரணங்கள், தொலைத்தொடர்பு வாக சாதனங்களோட இந்த மண்டல மையம் செயல்பட போறதா சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ரசாயனம், கதிரியக்கம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயிரியல் சார்ந்த பேரிடர்களையும் எதிர்கொள்ளும் வகையில தான் இந்த உபகரணங்கள் இந்த மண்டல மையத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். தற்போது பாத்தீங்கன்னா ராதாபுரத்தில் இருக்கிற மாணவர்கள் தங்கும் விடுதியில தற்காலிகமா இந்த பிராந்திய மையம் செயல்பட இருக்குது. நிரந்தர தேசிய பேரிடர் மையம் அமைவதற்கு வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இருந்து 5 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று இருக்குது. இப்போ நெல்லையில் அமைக்கப்படக்கூடிய இந்த தேசிய பேரிடர் மீட்பு மையத்தோட கிளை பாத்தீங்கன்னா இங்க உள்ள மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தோட தென்கொடி மாவட்டமான நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரளா, புனலூர், கொல்லம், கொச்சி போன்ற பகுதிகள் அதிக அளவுல இந்த தென்மேற்கு பருவமழையாகட்டும் வடகிழக்கு பருவமழை பகுதிகளிலையும் அதிக அளவுல இங்க சேதங்கள் ஏற்படும். ஒவ்வொரு முறையும் அரக்கோணத்திலிருந்து வர்றதுக்குள்ள இங்க சேதத்தோட எண்ணிக்கை அதிகரிக்கிற ஒரு சூழ்நிலை இங்க அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சேதங்களை கண்டிப்பா குறைக்கும். கப்பறம் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.